பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கிழக்கு கோபுரம் அருகே உள்ள வீர வசந்தராயர் மண்டபத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து புனிதமிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய வேளையில் செப்டம்பர் மாதம் குடமுழக்கு விழா நடைபெற உள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகிய நிலையில் நேற்று காலை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள பரிவார மூர்த்திகளான 415 கற்சிலைகள் மற்றும் தங்க கொடிமரம் மற்றும் 5 விமானங்களுக்கும் சரணமில்லாமல் பாலாலயம் மிக சிறப்பாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலினுடைய அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் அறங்காவலர்கள், திருக்கோவில் இணை ஆணையாளர், நிர்வாக அதிகாரி மற்றும் பணியாளர்கள், உபயதாரர்கள் உள்ளிட்ட பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கருவாழக்கரை காளியம்மன் கோவில் தெருவில் எழுந்தருளியுள்ள வலம்புரி விநாயகர் கரைகாத்த சிங்க மகா காளியம்மன் ஆலய 22ஆம் ஆண்டு சக்திகரக உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் கணபதி ஹோமம் வளர்க்கப்பட்டு காவிரி ஆற்றங்கரையிலிருந்து காவடி பால்குடம் புறப்பட்டு வான வேடிக்கை மேளதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஆலயம் வந்தடைந்தனர். பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கரை காத்த சிங்க மகா காளியம்மனை வழிபட்டு சென்றனர். இவ்விழா ஏற்பாடுகளை ஊர் கிராமவாசிகள், இளைஞர் நற்பணி மன்றத்தினர் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள இந்தலூர் கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் திருக்கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்தலூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த உற்சவ விழா ஏப்ரல் 20ஆம் தேதி பாஞ்சாலி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து மாலை 2 மணி முதல் 6 மணி வரை விநாயகர் சிறப்புடன் ஆரம்பித்த மகாபாரத சொற்பொழிவு தொடர்ந்து 19 நாட்கள் நடைபெற்று வருகின்றன. அக்னி வசந்த உற்சவ விழாவின் முக்கிய விழாவான பாஞ்சாலி அம்மனுக்கு திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றன. இந்த திருக்கல்யாண நிகழ்வில் கலந்து கொண்ட சுமங்கலி பெண்களுக்கு தாலி, மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது.